கொளுத்தும் வெயிலில் ஒருவர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒதுங்குவதற்கு ஒரு ஓரமாக ஒரு நிழல் கிடைத்தால், ஒரு மரத்தினுடைய நிழல் கிடைத்தால் மகிழ்ச்சி அடைவார். ஆனால் பெரிய ஆலமரம் கிடைத்தால் பெருமகிழ்ச்சி கொள்வார். அதையும் தாண்டி ஒரு காடே அவருக்கு கிடைத்தால் மகிழ்ச்சியினுடைய எல்லைக்கு தான் செல்ல முடியும். திரும்பும் திசையெங்கும் மரங்கள், பார்வைக்கு கிடைக்கும் எல்லை வரை பசுமை. ஒரு காட்டின் ஒரு ஓரமாக சில கட்டிடங்கள் காட்சியளித்தன. அவைகளெல்லாம் மாணவர்கள் பயிலுகிற வகுப்பறைகளாக பார்க்க முடிந்தது. ஒரு காட்டிற்குள் ஒரு வீடை பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரு அடர்ந்த காட்டிற்குள் ஒரு பள்ளிக்கூடத்தை என்னால் பார்க்க முடிந்தது. அந்த பள்ளி எந்த பள்ளி என்று உங்களைப் போலத்தான் நானும் ஆவலோடு காத்து கொண்டிருந்தேன். அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் களர்பதி கிராமத்தில் அமைந்துள்ளது. மாணவர்களுக்கு கல்வியை தர வேண்டுமெனில் அவர்கள் கற்றலுக்கான சூழலை தந்தால் போதும், கல்வி தானாக வந்துவிடும் என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணமாக அந்த பள்ளியை என்னால் பார்க்க முடிந்தது. தலைமை ஆசிரியர் திரு நெப்போலியன் அவர்கள் பள்ளி மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் கிராமத்தில் வாழக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தலைமை ஆசிரியராக பணியேற்ற பிறகு எடுக்கப்பட்ட பல்வேறு முன்னெடுப்புகளை குறித்து கலந்துரையாடினார். அதில் ஒன்று, அமெரிக்காவில் இயங்கி வரும் மனிதம் அறக்கட்டளையின் சார்பாக பெற்ற பல்வேறு உதவிகளை நமக்கு நாமே திட்டத்தின் மூலம் பள்ளியின் வளர்ச்சி பணிக்கு பயன்படுத்தி வருகிறார். மற்றொரு செயல்பாட்டை பார்த்து வியந்து போனேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு முதல் பருவத் தேர்வு முதல் 3ஆம் திருப்புதல் தேர்வு வரை நடைபெறக்கூடிய தேர்வுகளுக்கெல்லாம் பொதுத் தேர்வில் எப்படி திருத்துவார்களோ அதே போலவே முதன்மை சீட்டு எல்லாம் வழங்கி ஒவ்வொரு தேர்விலும் பெறக்கூடிய மதிப்பெண்களை தொகுத்து முதன்மை பக்கத்தில் அவர்களுடைய முன்னேற்றத்தை மாணவர்களை பார்த்து முன்னேறும் அளவு அனைவரின் செயல்பாடுகளும் போற்றுதலுக்குரியதாக அமைந்தது. இருபால் ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள், சத்துணவு ஊழியர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக வழிகாட்டியான தலைமை ஆசிரியருக்கு அகம் நிறைந்த வாழ்த்துக்கள்.